அனைவருக்கும் வணக்கம். ஒரு அன்பர் இந்த கேள்வியை கேட்டிருக்காங்க. என்ன அப்படின்னா, தமிழ்நாடை பொறுத்த மட்டிலும் நிறைய குருமார்கள் இருக்காங்க. நிறைய யோகா சென்டர் இருக்கு. நிறைய யோகிகள் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. மகான்கள்னு சொல்லிக்கிறாங்க. இப்போ நிறைய அரசியல் கட்சி எல்லாமே இருக்கு. அப்படி இருக்கும்பொழுது இந்த மக்கள் ஒரு பெரிய தமிழ்நாட்டில் ஒரு மாற்றம் நடந்திருக்கா? மக்கள் எல்லாம் நிம்மதியா இருக்காங்களா? அப்படின்னா அதற்கான வாய்ப்பு குறைவா இருக்கு. அத பத்தி ஏதாவது சொல்ல முடியுமா? அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அன்பர் கேட்டது. இப்ப நம்ம யோகா சென்டர் எல்லாமே இருக்கு. தமிழ்நாட்டுல நெறைய யோகா சென்டர் இருக்கு. அந்த யோகா சென்டர் எல்லாமே யோகா சொல்லி தராங்க. ஒரு விதமான மூச்சு பயிற்சி சொல்லி தராங்க. உங்கள் வாழ்க்கையை மாற்றுவதற்கான வழிமுறைகளை அவங்க சொல்லி தராங்க. கொஞ்சம் ஏதோ ஒண்ணு அவங்களுக்கு தெரிஞ்சத அவங்க சொல்லி தராங்க. ஆனால் அதை நாம் முழுமையாக மாற்றிக்கொண்டிருக்கிறோமா? அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்க ஒரு கேள்விக்குறியா தான் இருக்கு. இப்ப நீங்க அரசியல் அப்படின்னு வந்துட்டீங்கன்னா, இப்ப என்னை பொறுத்த மட்டிலும் நான் இந்த அரசியலும், அரசியல் தலைவர்களும் எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்க்குறேன் அப்படின்னா, நான் ஏற்கனவே ஒரு பதிவுல போட்டிருந்தேன். இந்த அரசியல்ல இருக்கிற அந்த அரசியல் தலைவர்கள்லாம் எல்லாருமே இந்த ரஷ்யாவுல இருந்த அதிபர் லெனின் அவரை போல, இந்த கியூபா அதிபர் இந்த பிடல் காஸ்ட்ரோ இவங்கள மாதிரிலாம் இருந்துட்டா பிரச்சனையே இல்லை. அவங்க வாழ்க்கை முறையை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு அவங்கள போற வாழறதுக்கு முயற்சி செஞ்சா இங்க பஞ்சங்கிறது இருக்காதுங்கிறது என்னோட கருத்து. இப்ப இந்த கியூபா அப்படின்ற ஒரு நாடு இருக்கு. இந்த கியூபான்ற நாட்டில் பார்த்தீங்கன்னா, மருத்துவம் இலவசம், கல்வி இலவசம். உங்களுக்கு கல்வி, மருத்துவம் இது ரொம்ப ஒரு மனிதனுக்கு அத்தியாவசியமானது. அங்க விவசாயம் தான் தலையாய தொழிலா இருக்கு. அங்க நீங்க ஒரு மனிதன் 1வதுலேருந்து இறுதி கல்வி வரைக்கும் எல்லாமே இலவசமா கொடுக்குறாங்க. மேற்படிப்பு எல்லாமே யார் வேணுமோ அவங்க விருப்பத்திற்கேற்ப, அவங்க திறமைக்கேற்ப எது வேணுமோ படிச்சுக்கலாம். அப்ப மருத்துவம் யாரா இருந்தாலும் தனியார் ஹாஸ்பிட்டலே கிடையாது. நம்ம நாட்டுல தனியார் ஹாஸ்பிட்டலே கிடையாது. எல்லாமே கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் தான். யாரா இருந்தாலும் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு தான் போகணும். அது எல்லா ஹாஸ்பிட்டலும் ஒரே தரத்தில் தான் இருக்கும். நீங்க இப்ப முக்கியமான 2 விஷயத்த அந்த நாடு குடுத்துருச்சு. இப்ப இதுல நீங்க பார்த்தீங்கன்னா, இந்த ஏழையா இருந்தாலும், பணக்காரர்களா இருந்தாலும், பணக்காரர்கள் இந்த கான்வென்ட்ல, இந்த சிபிஎஸ்இ ஸ்கூல்ல சேர்க்கறது எல்லாமே அவங்க பொருளாதாரம் இருக்கறனால அவங்க சேர்த்துடுறாங்க. இந்த ஏழை எப்படி ஏழையாகவே ஆக்கப்பட்டுக்கிட்டு இருக்கான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஏழைகிட்ட இருக்கிற பணத்தை எல்லாம் ஏதோ ஒரு காரணத்தினால இந்த பணக்காரர்கள்லாம் புடுங்கிக்கிட்டே இருக்காங்க. அது எப்படி அவங்க இந்த பணக்காரர்கள் அவங்கள்ட்ட இருந்து புடுங்கிட்டு இருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு தெரிந்த மட்டில் ஒண்ணு மருத்துவ முறையில். நான் ஒரு டாக்டர்ட்ட போறோம். இந்த டாக்டர் என்ன சொல்றாரு, அவர் ஃபீஸ் வாங்குறாரு. ஒரு ஒரு அவருக்கு தகுந்தாற் போல. சில பேர் ரூ. 200 வாங்குறாங்க. சில பேரு ரூ. 500 வாங்குறாங்க. சில பேரு ரூ. 100 ரூ. 150 இப்படி அவங்க தகுதிக்கேற்றாற் போல வாங்குறாங்க.
அது மட்டும் அல்லாமல் அங்கேயே டேப்லெட்டும் வாங்கியது அங்கேயே ஒரு மெடிக்கல் ஷாப்பு இருக்கு. அந்த மெடிக்கல் ஷாப்ல நீங்க மாத்திரைய வாங்குனீங்க அப்படின்னா, அவரு எவ்வளோ ரேட்டு சொல்றாரோ அதுதான் குடுத்து வாங்கணும். ஆனா மத்த மெடிக்கல் ஷாப்ல நீங்க போனீங்கன்னா, அது விலை கம்மியா கிடைக்கும். அந்த மாத்திரை வேற எந்த மெடிக்கல் ஷாப்லயும் கிடைக்க மாட்டேங்குது. இப்படி மருத்துவ துறையில நெறையா நான் எல்லாரையும் சொல்லல. ஒரு சிலர், ஒரு 3/4வாசி பேரே வச்சுக்கங்க. இப்படிலாம் நடக்குது. அப்ப அங்க வந்து ஒரு ஏழைட்டேருந்து அவன் சம்பாரிக்கிற பணத்த அங்க வந்து உறிஞ்சப்படுகிறது. அவன் 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 சம்பாரிக்கிற பணத்த மருத்துவத்துக்காக செலவிட வேண்டியதா இருக்கு. பெரிய நோய் வந்துருச்சுன்னா, அவனால ஒண்ணுமே பண்ண முடியாது. அவன் கவர்மெண்ட் ஆஸ்பத்திரிக்கு தான் போயாகணும். இப்ப மக்கள்ட்ட அது கேட்கக்குள்ள மக்கள் என்ன சொல்றாங்க? கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி அவ்வளோ தரமா இல்ல அப்படின்னு சொல்றாங்க. இப்ப கியூபா நாட்டுல அப்படி கிடையாது. ஒன்று. இதன் வழியாக அந்த பணம் அவனிடம் அவனை பணக்காரனாக்குவதற்கான வழிமுறையிலிருந்து கீழே தள்ளப்படுகிறான். 2வது, ஒரு குழந்தை பொறந்துடுச்சு அப்படின்னா, அவன் என்ன பண்றான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸ்கூல்ல போய் சேர்க்கறதுக்கு நல்ல ஸ்கூல்ல சேர்க்கணும் அப்படின்னா, எல்லா ஸ்கூலுமே நல்ல ஸ்கூல் தான். அதுல இருக்கிற ஆசிரியர்கள் சிலர் சரியில்ல. அவ்வளவுதான். சரியான கல்வி முறை இருக்கா? ஒழுக்க நெறிமுறைகள் இருக்கா? அப்படின்னா, அது ஒரு கேள்விக்குறியா தான் இருக்கு. இந்த மக்கள் எல்லாருமே இத சொல்றாங்க. அவங்கள்ட்டேருந்து கேட்டு தான் அவங்களோட ஆதங்கத்த தான் இப்ப நான் உங்களுக்கு பதிவு பண்றேன். இப்ப வந்து ஒரு மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ல சேர்க்கணும் அப்படின்னா, ஒரு எல்கேஜிக்கு அவன் வந்து ஒரு 25,000, 50,000, சில ஸ்கூல்லாம் ரூ. 1,00,000, ரூ. 2,00,000 அப்படி வந்து செலவு பண்ண வேண்டியதா இருக்கு. சில யோகா குருமார்களும் ஸ்கூல் நடத்துறாங்க. அந்த ஸ்கூல்ல நீங்க போய் சேர்க்கணும்னா ரூ. 2,00,000 வேணும். ஒரு ஏழை எப்படி போய் சேர்க்க முடியும்? சேர்ப்பதற்கான வாய்ப்பே இல்ல. மிக மிக குறைவு. கேட்டா நாங்க இந்த உலகத்துல வந்து மாற்றுவதற்காகவும், சரிசமமாக சமாதானத்துக்காகவும் தான் நாங்க வந்து யோகா சென்டர் வச்சிருக்கோம். நாங்க வந்து வாழ்க்கை தரத்த மாத்துறதுக்காக தான் வந்திருக்கோம். நாங்க கடவுளோட அவதாரம் அப்படிலாம் சொல்றாங்க. யோகிகள், மகான்கள்னு தன்னை மிகைப்படுத்தி சொல்றாங்க. ஆனால் ஏழைகளுக்கான விஷயங்கள், திட்டங்கள் ஏழைகள அது போய் சேருதா அப்படின்னா, சேரல. ஏழைகள போய் சேர்ற மாதிரி 1, 2 செஞ்சுட்டு, பாக்கியெல்லாம் சுரண்டல் தான் நடக்குது. அதிகபட்சமாக. 1, 2 பேரு வந்து நல்லவர்கள் இருக்கலாம். கண்ணுக்கு தெரியாம எங்கேயோ இருக்கலாம். ஆனால் இப்படி கட்டணம் ம ஸ்கூல்ல மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ல, சிபிஎஸ்இ ஸ்கூல்லாம் ஏழைகள்ட்டேருந்து பணம் வாங்கப்படுகிறது, சுரண்டப்படுகிறது. அப்ப இந்த அந்த பிரின்சிபால் அந்த அந்த பள்ளிக்கூடத்த நடத்துறாரு இல்லையா? அந்த நடத்துறவர போஸ்ட் அடிச்சு வேற ஒட்டிக்கிறான். என்னன்னு ஒட்டிக்கிறான்னா, கல்வி தந்தை அப்படின்னு ஒட்டிக்கிறான். நீ இலவசமா எல்லாருக்கும் கல்விய குடுத்தீன்னா, அவர்தான் கல்வி தந்தை. இப்ப இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த கல்வியை கற்ற இந்த குழந்தைகள் பெருசாக வளர்ந்து ஒரு குறிப்பிட்ட வயசு 100 வயசு வரைக்கும் வாழுதுன்னா, அது சாக தான் போறான். அப்ப கல்விங்கிறது அறிவ வளர்க்கறதுக்காக உதவணும். ஆனால் கல்வி முறைகள் அறிவு வளர்க்கறதுக்காக உதவுதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது ஒரு கேள்விக்குறியா தான் இருக்கு. இப்ப எனக்கு வந்து என் வாழ்க்கை முறையில என் வாழ்க்கைய கத்துக்கிறதுக்கு அந்த பாடநூல்ல இருக்கா அப்படின்னா இல்ல. நான் எப்படி வாழணும்னு இல்ல, எப்படி இருக்கணும்னு அதுல இல்ல. என்னோட தலைவலிக்கு மருந்து இல்ல. தலைவலி வராம பாதுகாத்துக்கிறதுக்கான வழிமுறைகள் இல்ல. என்னை உடல் சார்ந்த பிரச்சனைகள என்ன பாதுகாத்துக்கிறதுக்கான எதுவுமே இல்ல. ஒரே வரலாறே நம்ம திரும்பி 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 படிச்சுக்கிட்டு இருக்கோம். இந்த காலங்கள் மாறிக்கிட்டே இருக்கு. அறிவியல் மாறிக்கிட்டே இருக்கு. நெறைய கண்டுபிடிச்சுக்கிட்டே இருக்கான். அப்ப அதுக்கு தகுந்தாற் போல் இந்த பாடத்திட்டங்கள் எல்லாம் கொஞ்சம் மாற்றப்படணும். நமக்கு உலக தரத்துக்கு இணையான கல்விக்கூடங்களை நாம் அமைக்க வேண்டும். அப்ப இப்படி அந்த ஏழைட்டேருந்து அந்த பணம் வந்து மருத்துவ ரீதியாவும், கல்வி ரீதியாவும் சுரண்டப்பட்டது.
12 வருஷம் அவன் குழந்தைய வளர்த்துட்டு அதுக்கப்புறம் காலேஜுக்கு போகிறான், அங்கேயும் பிடுங்குறான். அப்போ அவன் ஒரு பையனை வந்து 22, 23 வயசு வரைக்கும் ஒரு தகப்பன் வளர்க்குறான்னா அவன் என்ன ஆவான்? ஏழையாக தான் இருப்பான். அப்புறம் பெண் குழந்தை பெற்றுட்டா அங்கே வரதட்சணைங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு ஏமாற்று வேலை நடக்குது. அப்போ இதில் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே என்ன நடக்குதுன்னா, இந்த வரதட்சணை அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு சும்மா ஒரு அளவு சொல்கிறேனே, ஒரு 10 பவுனு ஒரு நகை போடுறான்னு வச்சுக்க, அந்த பொண்ணு வீட்டிலேருந்து ஒரு 10 பவுன் நகை போடுறான். இந்த பையன் வீட்டிலேருந்து என்ன பண்ணுறாங்க, அந்த 10 பவுனுக்குரிய நகைக்குரிய அந்த காசு இருக்கு இல்லையா, ஒரு 10 பவுனு ஒரு 8 லட்ச ரூபாய் அப்படின்னு வச்சுங்க. இந்த பையன் வீட்டிலேருந்து என்ன பண்ணுறான், கல்யாண செலவுக்குன்னு அவன் ஒரு 8 லட்ச ரூபாயை செலவு பண்ணுறான். அப்போ இந்த மாப்பிள்ளை வீட்டிலேருந்து பார்த்தீங்கன்னா அந்த 8 லட்ச ரூபாய் செலவானது தான் இவன் என்ன பண்ணுறான், திரும்பி அந்த பெண் வீட்டிலேருந்து வாங்கிக்கிறான். அப்போ இதையெல்லாம் ஒதுக்கிட்டு சிவானந்த பரமஹம்சர் சொன்ன மாதிரியோ இல்லை நாங்கள் அமைக்கணும் அப்படின்னு நினைக்கிற வாழ்வியல் முறையிலையும் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு குறைஞ்சபட்சமாக ஒரு 1000 ரூபாய்க்குள்ள கல்யாணத்தை முடித்து விடலாம். இல்லைன்னா அதிகபட்சமாக 5000 ரூபாய்க்குள்ள முடிச்சுக்கலாம். எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, 2 மாலை, ஒரு 10 பேருக்கு சாப்பாடு, அதோட கல்யாணம் முடிஞ்சு போச்சு. கல்யாணங்கிறது என்ன, தாலி கட்டுன்ற ஒரு முறை நடந்துருச்சுன்னா இங்கே கல்யாணம் முடிஞ்ச மாதிரி. ஒரு ஒப்பந்தம் தானே, ஆணும் பெண்ணும் போடக்கூடிய ஒரு ஒப்பந்தம். இதற்காக இவ்வளோ செலவா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவ்வளோ செலவு பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இப்படி 2 பேரும் செலவு பண்ணுறதை தவிர்த்து யாராவது ஒருத்தவங்க செலவு பண்ணிட்டு ஒழுக்கமாக வாழறதுக்கான வழிமுறைகளை நம்ம பார்க்கணும். எளிமையாக வாழ்வதற்கும் ஒழுக்கமாக நிம்மதியாக வாழ்வதற்கான வழிமுறைகளை வகுத்து கொள்ள தெரிந்து கொள்ள வேண்டும். இங்கே இதெல்லாம் பிரச்சனையா இருக்கு. இந்த சமூகத்தில் எதெல்லாம் பிரச்சனையா இருக்கோ அதை பற்றி தான் நான் இப்போ சொல்றேன். இதெல்லாம் தான் மனிதனோட நிம்மதியை கெடுக்குது. அது மட்டுமின்றி மக்களிடம் ஒற்றுமை உணர்வுன்றது ஒன்று இல்லவே இல்லை. நீங்க ஜாதிகளாக மதங்களாக பிரிஞ்சு கிடக்குறீங்க. அண்ணன் தம்பிக்குள்ள சண்டை போட்டுக்கிறீங்க, அப்பா பிள்ளைக்குள்ள சண்டை போட்டுக்கிறீங்க. நாம் ஒருவரை ஒருவர் சார்ந்தவர்களே, ஆதலால் நாம் முடிந்த அளவில் ஒற்றுமையாக இருக்க வேண்டும். அப்படி மனக்கசப்பு வந்ததுன்னா நயமாக பிரிந்து கொள்ள வேண்டும். ஒரு மனசை புண்படுத்தி பிரிந்து கொள்ளாமல் நயமாக பிரிந்து கொள்ள வேண்டும். இப்ப சித்தர்கள் சொன்ன மாதிரி உலகத்துல 3 ஆசைகளை நீங்க விட்டுடணும். என்ன அப்படின்னா, மண்ணாசை, பொன்னாசை, பெண்ணாசை. இப்ப குடும்பத்துல இருக்கிறவங்க இந்த பெண்ணாசைங்கிற ஒரு விஷயத்த நீங்க விட்டுடுங்க. அதை நீங்க திருமணம் பண்ணீங்க, நீங்க உங்க குடும்ப இனவிருத்தி பண்ணீங்க, அதெல்லாம் செஞ்சுக்கலாம். இந்த நகை மேல ஆசைப்படுறதும் இந்த பொருள் மேல ஆசைப்படுறதும், இந்த ஆசையை நீங்க விட்டுட்டீங்க, உங்க உணவுக்காக நீங்க வாழ்ந்தீங்கனாலே நிம்மதியா வாழ்ந்துடலாம். நீங்க எல்லாருமே என்ன பண்ணணும், ஒவ்வொரு பகுதியில வாழறவங்க ஒவ்வொரு கூட்டமைப்பு வச்சுக்கணும். இந்த கூட்டமைப்புல ஒரு பிரச்சனைகள் வருது. என்ன பிரச்சனைகள் வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் தலைவன், நீ செயலாளர், நான் பொருளாளர், அவன் கெட்டவன், இவன் நல்லவன், அதெல்லாம் தூக்கி ஓரம் போடுங்க. எல்லாமே தலைவரா இருங்க, எல்லாமே செயலாளரா இருங்க. ஒரு கூட்டமைப்பை உருவாக்குங்க. நீங்க ஒரு சின்ன தொகை ஒன்று போட்டு வச்சுக்கிட்டே வாங்க. ஏதோ உங்களால முடிஞ்சது அதை கஷ்டப்படுறவங்களுக்கு கொடுக்கறது, ஒரு உணவு இல்லாதவங்களுக்கு உணவு கொடுக்கறது, அந்த கூட்டத்திலே கஷ்டப்படுற ஒரு நபர்களுக்கு அந்த பணத்தை கொடுக்கறது, இப்படிக்கான நடைமுறைகள்லாம் நீங்க செஞ்சுட்டு வரணும். இல்லாட்டினா இப்படி நீங்க முடிவெடுத்துக்கணும். உங்க கூட்டத்துல யாரு மிக புத்திசாலி, யாரு மிக எளிமையானவர், யாரு சிக்கனமா இருக்கக்கூடியவர், யாரு மற்றவர்களுக்கு நல்லது செய்யக்கூடியவர், இவரை தேர்ந்தெடுத்து அவரை தலைவராக தேர்ந்து அவர் பின் நீங்கள் செல்வது. அப்படி நீங்க வச்சுக்கணும். எப்பொழுதுமே ஒரு கூட்டமைப்பு வச்சுக்கோங்க. ஒரு கூட்டமைப்பு இருந்தால்தான் உங்களை யாராலையும் ஒன்றும் செய்ய முடியாது. நீங்க எல்லாமே பிரிஞ்சு கிடக்குறீங்க. எப்படி பிரிஞ்சு கிடக்குறீங்க அப்படின்னா, ஜாதியா, மதமா, இனமா,
கட்சியா, பகையா இப்படியெல்லாம் பிரிஞ்சிருக்கீங்க. எப்படின்னா, ஒரு குடும்பத்துல 4 கட்சியில இருக்கான். ஏன் இந்த வேறுபாடு? இந்த வேறுபாடு இருக்கக்கூடாது. எல்லாரும் ஒரு சரியான கட்சிய தேர்ந்தெடுத்து அந்த கட்சியில இருங்க. சரியான கட்சியிலே இல்ல. எந்த கட்சியிலயும் யாரும் போகாதீங்க. சரியா? இப்ப இங்க ஒரு பிரச்சனை வருது. ஒருத்தவங்க ஒரு கட்சியில இருப்பாங்க. இன்னொருத்தவங்க இந்த கட்சியில, அவன்லாம் அந்த கட்சிக்காரன்டா. இவன் இந்த கட்சிக்காரன். இப்படின்ற பாகுபாடு. இது எல்லாம் பிரிக்கிறது அப்படிங்கிறது உங்களுக்கு புரியலையா? நீங்க பிரிஞ்சு கிடக்குறீங்க. இதெல்லாம் ஒரு பிரிக்கும் ஒரு வரைமுறைங்கிறது உங்களுக்கு புரியவே மாட்டேங்குது. நம்மள பிரிச்சு அடிக்கிறான் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஒரு புலி இருந்துச்சு. இப்ப நெறைய எல்லாம் கூட்டமா இருக்கக்குள்ள என்ன ஆகும்? அத ஒண்ணுமே பண்ண முடியாது. அப்ப என்ன பண்ணும்? அத பிரிக்கிறது. அப்ப பிரிச்சு ஒண்ணு ஒண்ணா சாப்பிட்டுட்டா, அவன் சாப்ட்டுருவான். அதுதான் இங்க நடக்குது. அப்ப நீங்கலாம் பிரிஞ்சு கிடக்குறீங்க. நீங்க ஒற்றுமை உணர்வோட ஒண்ணா இருக்கணும். அத நீங்க தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். ஏன் அப்டின்னா, இங்க இந்த தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் மக்கள்லாம் நிம்மதியா இருந்துற மாட்டாங்களா? மக்கள்லாம் அமைதியா வாழ்ந்துற மாட்டாங்களா? எல்லாருக்கும் எல்லாமே கிடைச்சிராதா? எல்லாரும் சரிசமமா வாழறதுக்கான வழிமுறைகள் இருக்காதா? அப்படின்னு நாங்கலாம் ஏங்கிக்கிட்டு இருக்கோம். அதற்கான முயற்சிகள்லயும் நம்ம வந்து இருந்துகிட்டு இருக்கோம், பாடுபட்டுக்கிட்டு இருக்கோம். நம்மளால இயன்ற அளவு என்ன செய்யணுமோ அது எல்லாமே செஞ்சுகிட்டு இருக்கோம். இது எல்லாருக்குள்ளரையும் ஒரு பெரிய பொறியாக எழும்பிக்கிட்டே இருக்கு. நம்மளால ஒண்ணும் பண்ண முடியலன்ற ஆதங்கம் நெறைய இருக்கு. அப்ப இதற்கான வழிமுறைகள்லாம் நீங்க தான் ஒரு கூட்டமைப்பா இருந்து செய்யணும். இப்படி ஒரு ஒரு கல்வி நிறுவனத்தினால நம்மளோட பணங்கள் எல்லாம் போயிடுது. அப்ப இன்னும் ஒரு இடம் ஒண்ணு இருக்கு. எப்படி? இந்த குடிகாரர்கள்லாம் இருக்கிறதுனால அவங்களோட பணமும் என்ன ஆகுது? அவனோட சம்பள பணமும் அங்க பாதி போயிடுது. இப்படி வந்து பலவாறு நம்ம வந்து எப்படி இருக்கோம் அப்படின்னா, பிரிஞ்சு கிடக்குறோம்.